வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஆச்சரியமான ஆசிர்வாதம் உங்களை நோக்கி வருகிறது. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஞாபகத்துலேயும் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, சர்ப்ரைஸ் பிளெஸிங் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருகிறது. சில பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்ல வராங்க. இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பேரு ராசி நட்சத்திரம்னா நம்ம இங்கே யாரையும் சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. அது ஞாபகத்தில் இருக்கட்டும். டெரோவை ஷஃபிள் பண்ண போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகள். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம், சர்ப்ரைஸ் பிளெஸிங் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. குரூப் 1 ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருகிறது. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருகிறது. என்ன செய்தி சொல்கிறாங்க? முதல் செய்தியே அவங்களே வந்திருக்கிறாங்க. குரூப் 1 இரண்டாவது செய்தியும் வந்திருக்கிறாங்க. நம்ம இவங்களை எடுக்கிறோம். நம்ம இந்த ஷேடோவில் இருக்கிற ஒரு செய்தியும் நம்ம இந்த முறை எடுக்க போகிறோம். முதல் செய்திகள் நம்ம பார்த்துருவோம். பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது புதுசாக திட்டங்கள் வர்றதும், புதுசாக ஐடியாஸ் உங்களுக்கு பிறக்க போகுது. புதுசாக ஏதோ ஒன்று தொடங்க இருக்கிறீங்க, ஆரம்பிக்க இருக்கிறீங்க, புது வேலைக்கு போகிறீங்க, புது கம்பெனிக்கு போகிறீங்க. அங்கே போன பிறகு எப்படி நம்ம இதை செய்ய போகிறோம், எப்படி இதை ஆரம்பிக்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி, அதாவது நிறைய திட்டங்கள், ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மறைமுகமான ஒரு செய்தி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேஜ் ஆஃப் வான்ஸ் குரூப் 1 ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, பேஜ் ஆஃப் வான்ஸில் விளையாட்டுத்தனம் வேண்டாம். அதான் அமைஞ்சிருச்ச, கிடச்சிருச்ச, நாளைக்கு யோசிச்சுக்கலாம், நாளானிக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு காலையில் என்ன அவசரம், மத்தியானம் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது விருப்பப்பட்டது எதுவோ உங்களை நோக்கி வருது, அல்லது நீங்கள் அதுக்கு போட்ட முயற்சிகள் மூலமாக ஒரு புது ஆசீர்வாதம். பேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இன்னொரு விஷயமும் இங்கே சொல்ல வருது. அதாவது புது கைத்தொழில் எடுத்து கற்றுக்கிறது, புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, ஒரு இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கிறது, ஒரு புது கம்பெனிக்கு போகிறது. என்ன இருந்தாலும் சரி, இந்த முறை உங்களுடைய புத்தி நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி. வாவ், 2 பேஜஸ் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. 2 பேஜஸ். அப்போ நான் சொன்னது போல புதுசாக கைத்தொழில் எடுத்து கற்றுக்கிறது, ஒரு தையல் கற்றுக்கிறது, கேக்ஸ் எப்படி பேக் பண்ணுறது, அந்த மாதிரி, அல்லது வேறு ஏதாவது மேல் படிப்பு எடுத்து படிக்கிறது, ஒரு கம்ப்யூட்டர் கோர்சஸ் எடுத்து படிக்கிறது. நான் இந்த மாதிரி ஒரு உத்தியோகத்துக்கு நான் போகணும், இதுக்கு நான் இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு டென்டிஸ்டாக இருப்பீங்கன்னு, அல்லது பல் மருத்துவராக இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன், அதை நான் எடுத்து படிக்க போகிறேன். அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது. ரெண்டுமே பேஜாக இருந்தாலும் இங்கே வான்ஸ் அண்ட் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பிக்கிறீங்க, லாபத்தையும் படிப்படியாக தான் பார்ப்பீங்க. நான் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் வெரி ஸ்லோ எனர்ஜி, ரொம்ப மெதுவாக தான் இது நகரும் அப்படிங்கிறது. அப்போ விருப்பப்பட்டது நீங்கள் அதை எடுத்து பண்ணுறீங்க, ஐடியாஸோட பண்ணுறீங்க, திட்டங்கள் போட்டு பண்ணுறீங்க. அந்த காலேஜோ அல்லது அந்த காஸோ அல்லது ஒரு புது சேனலை ஆரம்பிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் பிறக்குது. என்ன இருந்தாலும் சரி, இது மனசுக்கு புத்திக்கு நீங்கள் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது புதுசு, அது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு புத்துணர்ச்சி. இவங்களையும் பார்த்துருவோம். கடவுளே, 1, 2, 3 பேஜ். இப்போ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு கம்யூனிகேஷன், பேச்சில் நல்ல திறமை இருக்கும், பேச்சில் கிளாரிட்டி இருக்கும், நல்ல கூர்மையான பேச்சு இருக்கும். எதெல்லாம் எனக்கு வேணும், எதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இனிமேல் பேசுவீங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனம் இருக்குது. இரண்டுமே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, பேஜ் ஆஃப் வான்ஸ்லேயும் இங்கேயும் இந்த விட்டினஸ் தெரியுது. இப்போ விட்டினஸ்னா விளையாட்டுத்தனம், தள்ளி போடுறது, அப்புறம் பார்த்துக்கலாம் அதான் அமைஞ்சிருச்சே, அப்புறம் பார்த்துக்கலாம் அதான் கிடச்சிருச்சே, அப்புறம் என்ன நமக்கு தான் இதெல்லாம் அமைஞ்சிருச்சா, அந்த மாதிரி ஒரு தலகணமோ ஒரு விளையாட்டுத்தனமோ வேண்டாம் அப்படிங்கிறது. நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது, நல்லபடியாக நீங்கள் தொடங்கி கொண்டுக்கிட்டு வரீங்க. ஏன்னா 3மே பேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஆரம்பித்து சொன்னேன் இல்லையா, பென்டிகல்ஸ் அப்படிங்கும் பொழுது இது மெதுவாக தான் நகரும், மெதுவாக தான் போகணும். அதே தான் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னு சொல்கிறாங்க.
அதே சமயத்துல யாராவது தகாத முறையில வந்து உங்ககிட்ட பேசுறாங்க பழகுறாங்கன்னா நீங்க இந்த முறை ரொம்ப தெளிவா இருப்பீங்க எப்படி பேசணும், அவர்களை எப்படி இந்த சங்கத்துல இருந்து அவங்கள வெளியாக்கணும், ஆரோக்கியமாக வெளியாக்கணும், அல்லது என்ன வந்து தகாத முறையில பேசுறாங்க அப்படின்னாலும் அவர்களை எப்படி வந்து சாமர்த்தியமா பேசி அவர்களை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியாக்குறது, அந்த மாதிரியான ரொம்ப நல்ல ஷார்ப்பா இருப்பீங்க எதுலேயுமே. நல்லா கவனிச்சிங்கன்னா wands, pentacles and swords, நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும், நல்லா வளர்ந்து கொண்டே வருவீங்க. உங்களை நோக்கி சில பேர் பேச வருவாங்க, உங்களை நோக்கி சில பேர் அறிவுரை கேட்க வருவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப மெதுவாக தான் நீங்கள் தொடங்கி செய்கிறது நல்லது. ஆடேங்கப்பா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் குரூப் 1 உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கு. பேஜ் அண்ட் பேஜ், wands, pentacles and swords, கடைசியாக வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது மேலே இருக்கிறவங்க இப்பொழுது கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவர்கள் இப்பொழுது மேலே போவாங்க. ஒன்றுமே இல்லை, நான் போட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில தான் முடிஞ்சது, ஆனால் இந்த முறை ஏதோ எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கு, நான் வந்து ஏதோ சில கைத்தொழில் கற்றுக்க இருக்கேன், எனக்கு வந்து பேச்சில் நல்ல திறமை வந்துருச்சு, நான் தைரியமாக இப்போ பேச போகிறேன், அதன் மூலியமாக வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்கு, அல்லது நீங்கள் வாய்ப்புகளை நோக்கி போக போறீங்க, அதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் எழுதி போடுறது அந்த மாதிரி. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது லக், அதிர்ஷ்டம். இப்போ உங்களை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணாதீங்க, அப்படின்னா தள்ளி போடாதீங்க, சோம்பல்னால விட்டுறாதீங்க. முயற்சிகள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முயற்சிகளை, இந்த மாதிரி வளர்ச்சிகளை படிப்படியாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஒரு சக்கரம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மேலே இருந்தவங்க கீழே போவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க. அப்போ ஒரு சக்கர வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் போட்டிருப்பீங்க. இப்போ அதனுடைய அனுபவத்தின் மூலமாக அடுத்த சக்கர வாழ்க்கையை நீங்கள் வலது காலை எடுத்து வைக்கிறீங்க. வாய்ப்புகள் வர இருக்கு, நீங்களும் வாய்ப்புகளை தேடி போறீங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம். ஸோ ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அமோகமாகவே இருக்கு. எல்லாமே புதுசாகவும் இருக்கும், மனசுக்கு புதுசு இருக்கு. அதாவது மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி, ஐ ஃபீல் நியூ அப்படின்னு சொல்ல வரேன். ஐ ஃபீல் நியூ, எனக்கு நான் வந்து புதுசாக ஃபீல் பண்ணுறேன், நிறைய ஐடியாஸ் இப்போ எனக்கு வருது, ரொம்ப தைரியம் எனக்கு கிடைச்சிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா. ஆனால் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எதையும் தள்ளி போடாத, அலட்சியப்படுத்தாத, சோம்பல்னால வந்த வாய்ப்புகளை இழந்துடாத. சரி, நம்ம வந்து ஒரு டெரோ செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களை நோக்கி வருகிறது. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களை நோக்கி வருகிறது. என்ன செய்தி சொல்றாங்க? ஒன்று, நம்ம இன்னொரு ஆரக்கல் செய்தியும் நம்ம எடுக்கிறோம், அதன் பிறகு ஒரு அறிவுரை செய்தியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களை நோக்கி வருகிறது. என்ன அந்த ஆச்சரியமான ஆசீர்வாதம்? குரூப் 1 நம்ம ஒரு அறிவுரையும் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம அவங்களையும் எடுத்துருவோம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களை நோக்கி வருகிறது. என்ன அந்த ஆச்சரியமான ஆசீர்வாதம்? இவர்களுக்கு என்ன அறிவுரை, ஆசீர்வாதம், எச்சரிக்கை எதைன்னு சொல்ல இருக்கிறீங்களா, அறிவுரை எதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம முதல்ல இவங்களை பார்த்துருவோம். சேலஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது சவால், அதே தான். அப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, யாரேனும் வந்து உங்களை நோக்கி வந்து ஏதேனும் தகாத முறையில் பேசுகிறாங்க, தகாத முறையில் வந்து உங்களை எப்படி சொல்கிறது நடத்துகிறாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. தெளிவுனா அந்த ஸ்வாட்ஸ் இல்லையா, எப்படி தெளிவாக இவங்களை வெளியாக்கணும், நம்ம அதுலேருந்து எப்படி விலகி வந்துடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா அந்த சேலஞ்ச் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த கலர்ஃபுல் ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது டெராவில் வந்து 10 of cups. அப்போது இது வந்து ஒரு தெய்வீக காலம் தான், ஆனால் சவால் இருந்தாலும் சாதிப்பீர்கள் அப்படிங்கிறது. சேலஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த பேஜ் இது வந்து படிப்படியாக தான் போவீங்க. ஏன்னா சில பேருக்கு இது புதுசு, சில பேர் புதுசாக எடுத்து கற்றுக்கிறது, படிக்கிறது. ஆமாம், நிறைய ஐடியாஸ் இருக்குது, நான் எடுத்து பண்ண போகிறேன், ஆனால் எடுத்தாலும் நம்ம எல்லாமே சூப்பராக வந்துடாது இல்லையா, 10 out of 10 வந்துடாது. இட் வில் டேக் டைம். அது வந்து சவாலாக தான் இருக்கும், ஆனால் நீ சாதிப்ப அப்படிங்கிறது ஒரு செய்தி.
இங்கேயும் நம்ம பார்த்து பார்த்தீங்களா, பேஷன்ஸ், பொறுமை. நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, பொறுமையா நீ போகணும், அவசரப்பட்டுறாத, சோம்பலை வந்து இடையில விட்டுறாத, தள்ளி போட்டுறாத, எது இருந்தாலும் பொறுமையா போ, பொறுமையா செய். அதுதான் இங்கேயும் பாருங்க, பேஜ் அண்ட் பேஜ் அண்ட் பேஜ். இது வந்து பொறுமையாக தான் முன்னேறி வருவீங்க. நம்ம முன்னாடி சொன்னது போல பேஜ் ஆஃப் பென்டகிள்ஸ் வெரி ஸ்லோ எனர்ஜி. இது ஸ்லோவாக தான் நகரும். அதுதான் பேஷன்ஸ் தேவைப்படுது. பேஷன்ஸ்னா பொறுமையா இருந்து பொறுமையா சாதிக்கலாம். கடைசியாக ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும் பொழுது பலம் இருக்கு உங்களுக்கு. எதையும் விட்டு கொடுத்து போ, அவசரப்பட்டாதுன்னா நீ புதுசா ஆரம்பிக்க போற, புதுசா எதுவும் உன்னை நோக்கி வருது, நீயும் புதுசா நம்ம இதை கத்துக்கணும், படிக்கணும், செய்யணும்னு நீ விருப்பப்படும் பொழுது உன்னையே நீ சில விஷயங்களை விட்டு கொடுத்து போ. எதுலையுமே அவசரப்பட்டாத, பொறுமை பொறுமை பொறுமை. ஏன்னா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது காம் அண்ட் கம்பேஷனட். அதுதான் இந்த பேஷன்ஸும் உங்களுக்கு இங்கே சொல்கிறாங்க. மிகவும் அருமையான ஒரு வாசிப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களை நோக்கி வரக்கூடியது வாய்ப்புகள், ஆசீர்வாதங்கள், புதுசு திட்டங்கள், ஐடியாஸ் நிறையா கிடைக்கும். பொறுமையாக கையாளுங்க. வெற்றி நிச்சயம். குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். குரூப் 1. நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 2. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருகிறது. சர்ப்ரைஸ் பிளெஸிங் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. அது என்ன அப்படிங்கிறத டேரோவை ஷஃபல் பண்ண போகிறோம். ஆரக்கல் செய்திகளும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஞாபகத்தில் இருக்கட்டும், யாருடைய பேர், ராசி, நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களை நோக்கி வருகிறது. A surprise blessing is coming towards group 2. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருகிறது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டெரோ என்ன சொல்றாங்க, அது என்ன ஆச்சரியமான ஆசீர்வாதம் குரூப் 2 இவர்களுக்கு என்ன ஆச்சரியமான ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. குரூப் 2. 1, 2, 3. நம்ம முதல் செய்தியை பார்த்துருவோம். உங்களுக்கு டெம்பரன்ஸ். வாவ் குரூப் 2, உண்மையில சொல்றேன், எடுத்தோடனே டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் தான். ஏன்னா டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிவைன். அவங்க வந்து ஒரு தேவதை மாதிரி, எதையும் சமாளிச்சிடலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் ஒருவேளை அப்படி தான் இருக்கிறீங்க. என்னன்னா என்ன, என்ன போனால் என்ன, என்ன வந்தால் என்ன, எதுவே நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த தெய்வமும் அந்த தேவதையோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு செய்தியும் இங்க சொல்லப்படுது. எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத அலட்சியப்படுத்திடாத. ஏன்னா சேத்துல ஒரு காலம், ஆத்துல ஒரு காலம் நீ வச்சிருவ. அது உனக்கே தெரியாம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ தள்ளப்பட்டுருவ. அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம். அப்ப இந்த கப்புக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணுமோ அந்த கப்புக்கு அவ்வளவு தண்ணியை ஊத்து. இந்த கப்புக்கு எவ்வளவு தண்ணியோ அதுக்கு எவ்வளவு தண்ணியை தேவையோ அதுக்கு ஊத்து. ஸோ இந்த மாதிரி சமப்படுத்திக்கணும். எதையும் உன்னால சமாளிக்க முடியும், நீ சமாளிச்சிருவ. ஸோ டெம்பரன்ஸ் இஸ் அ டிவைன் blessing. முதல் செய்தியே உங்களுக்கு டிவைன் blessing வந்திருக்கிறாங்க. ஹார்ட் ஆஃப் தி ரீடிங்லயும் பார்த்துருவோம். 2 of wands வந்திருக்கு. டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது இங்கேயும் அவங்க 2 ஒரு மாதிரி பாட் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா, நீங்க பாக்குறீங்க 2 பாட் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஏதோ உங்களுக்கு வாய்ப்புகள், எதை எடுக்கலாம், எதுக்கு வேண்டான்னு சொல்லலாம். அல்லது இப்போ என்கிட்ட 2 ஐடியாஸ் இருக்கு. ஐ ஹவ் 2 ஐடியாஸ், பட் விச் ஒன், நான் வந்து எதை தேர்ந்தெடுக்கலாம், எதை தேர்ந்தெடுத்தா எனக்கு வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது செய்தி டெம்பரன்ஸ் அண்ட் 2 of wands வைத்து பார்க்கும் பொழுது, நீங்க இப்பொழுது விசா ஏதாவது எழுதி போட்டிருக்கீங்க, வேலை விஷயமா வெளியூருக்கு எழுதி போட்டிருக்கீங்க, அல்லது வெளியூருக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தாலும் கூட அதையும் ஒரு கவனமாக முடிவை எடுப்பீங்க. அப்போ உங்களை நோக்கி ஏதேனும் முடிவுகள் வரலாம், ஒரு நல்ல செய்தி வரலாம், கடல் தாண்டி வரலாம். அதுலேயும் கவனமாக நீங்க தீர விசாரிச்சு ஆரோக்கியமான முடிவுகளை எடுக்கிறது இங்க நல்லது. மூன்றாவது செய்தி 8 of cups. அப்ப கண்டிப்பாக இங்க பயணம் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போக தயாரா இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அல்லது நீங்க வந்து அதேதான் ஏதோ ஒரு திட்டத்துல இருக்கிறீங்க. பயணம் அப்படிங்கிறது 1, 2, 3 செய்திகள் கன்ஃபர்மேஷன் இங்க சொல்லப்படுது. அப்ப பயணம் ஒன்று இருக்கு. அந்த பயணம் எப்படி இருக்குன்னா, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, வீடு வாசல்லாம் விட்டுட்டு அந்த பயணத்தை நோக்கி போறீங்க அப்படிங்கிறது. ஆனால் அந்த பயணம் வந்து ரொம்ப ஒரு நிரந்தரமான ஒரு பயணம் இல்லை. அது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு பயணம் தான், நிரந்தரமற்ற ஒரு பயணம். போன நீங்க ஒரு 6 மாசம் 3 மாசம் கழிச்சு திரும்பி வந்துடுவீங்க.
அதுதான் இந்த 8 of cups சொல்றாங்க. பட் இங்க இன்னொரு செய்தியும் சொல்ல வராங்க. நம்ம இன்னொரு செய்தியை நம்ம இங்க எடுத்துருவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களை நோக்கி வருகிறது. என்ன அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க வராங்க, நம்ம இவங்களை எடுக்கிறோம். The 6 of Swords. கடவுளே, நான் உண்மையில சொல்றேன் குரூப் 2, நீங்க ஏதோ பயணம் தான் இங்க நடக்க போகுது. 6 of Swords is all about ஸ்லோவா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, வேறு ஒரு ஊருக்கு போறது, ஒரு பயணம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஆனா இந்த பயணம் ரொம்ப அமைதியாகவே உங்களுக்கு அமையும், சாந்தமாகவே அமையும். எந்த சண்டை சச்சரவு பேச்சு வார்த்தை அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அமைதியாக, சாந்தமாக, ஆரோக்கியமாக அமையும். ஒன்று. இரண்டாவது, 6 of Swords and 8 of Cups வைத்து பார்க்கும் பொழுது மனசு ஒன்று சொல்லும், புத்தி ஒன்று சொல்லும். மனசு ஏங்குது, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போருமே அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் 6 of Swords என்ன அப்படின்னா, சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ, அடுத்து நம்ம போய் தான் ஆகணும், வேற வேலை இல்லை, நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது 6 of Swords. Swords அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த 2 செய்திகளை வைத்து நான் ஒப்பிட்டு சொல்றேன் குரூப் 2. உங்களுடைய சிந்தனைகள் கண்டினியூவஸ்லி ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ, போகணும், ஆமாம் நான் போகணும், நான் சம்பாதிக்கணும், வேற வழி இல்லை, இதுதான் அதுதான் அப்படித்தான் இப்படித்தான், நம்ம சமாளிக்கணும், நம்ம சமாளிக்கக்கூடிய இப்போ சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது. ஒருவேளை அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, எந்த முடிவை எடுத்தாலும் கவனமாக இரு, ஏன்னா நீ ஒன்றை அறியாமலேயே சேத்துல ஒரு காலை ஆற்றுல ஒரு காலை வச்சிருவேன். கவனம் கவனம் கவனம். நம்ம இந்த 8 of Cupsக்கும் 6 of Swordsக்கு மட்டும் நம்ம இப்போ ஒரு செய்தியை நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அவங்க ஏதாவது அறிவுரை என்னதுன்னு சொல்கிறேன். வாவ் வாவ், உண்மையிலே அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, 8 of Cups இங்கே இன்னொரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 6 of Swords தான் நம்ம ஷேடோல இருந்து எடுத்தோம். இப்போ இவர்கள் இருவரும் எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னா Ace of Swords. அதே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, உங்கள் சிந்தனைகள் தேவையில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். மனசு ஒன்று சொல்லுது, அதை கட்டுப்படுத்திடுங்க, பரவாயில்ல, குடும்பத்தை நம்ம கடல் தாண்டி போயிட்டு வந்துருவோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சமாளிப்பீர்களா. ஆனால் 6 of Swords வைத்து பார்க்கும்பொழுது சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ இல்லை, நம்ம பண்ணணும், வேற வழி இல்லை, செய்யணும். ஸோ Ace of Swords, கவனமாக முடிவை எடுத்தீங்கன்னா, அவங்க முதலே ஒரு அறிவுரை சொன்னாங்க இல்லையா, சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால் இல்லாமல் இருந்தினா இது உனக்கு ஒரு புது தொடக்கமாக அமையும். இது ஒரு நல்ல ஆசீர்வாதம் குரூப் 2. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா Ace of Swords இட்ஸ் பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூனா தமிழில் விடுவு காலம், அதுதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ ஏதேனும் ஒரு விடுவு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கு குரூப் 2. ஆச்சரியமான ஆசீர்வாதம் உங்களுக்கு வருதுன்னா ஒரு விடுவு காலம் வர இருக்கு. Ace of Swords, நீங்க ஒரு செய்திக்காக கடல் தாண்டி போகணும், ஒரு பயணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல செய்தி வருது. குழப்பமாகவே இருந்தீங்க, நடக்குமா அமையுமா, நடக்கும், புது தொடக்கம், நல்ல ஆசீர்வாதம், ஒரு நல்ல விடுவு காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது குரூப் 2. வாழ்த்துக்கள். நம்ம ஆரக்கிள் செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுத்துருவோம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களை நோக்கி வருகிறது. அது என்ன அந்த ஆச்சரியமான ஆசீர்வாதம் ஆரக்கிள் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, நோக்கி வருகிறது. அது என்ன அப்படிங்கிறது இவங்க வராங்க, நம்ம இவங்களை எடுக்கிறோம். அதன் பிறகு நம்ம இன்னொரு ஆரக்கிள் செய்தி எடுக்கிறோங்க, பாப்பா அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. குரூப் 2 ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களை நோக்கி வருகிறது. என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க வராங்க. கடைசியாக ஒரே ஒரு அறிவுரையும் நம்ம கேட்டுருவோம். சில பேருக்கு இது அறிவுரையாக அமையும், சில பேருக்கு இது ஒரு எச்சரிக்கை, ஆசீர்வாதமாகவும் ஆலோசனையாகவும் அமையும். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இவர்களை நோக்கி வருகிறது. என்ன அந்த ஆச்சரியமான ஆசீர்வாதம், இவர்களுக்கு என்ன அறிவுரை ஆசீர்வாதம் நீங்க கொடுக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். செய்திகளும் வந்திருக்கிறாங்க, பார்ப்போம். முதல் செய்தி உங்களுக்கு ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விஷயங்கள் நான் இங்க சொல்லிடுறேன். நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, மனசு ஒன்று சொல்லுது, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகணுமே, அந்த மாதிரி ஒரு ஏக்கமா, ஒரு அன்பு ஏக்கம், ஒரு பாசம், எல்லாத்தையும் விட்டுட்டு போருமே அப்படிங்கிறது ஒன்று. அல்லது நீங்க கடல் தாண்டி போறதே உங்களுடைய மனைவியோ கணவனோ அல்லது நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்களையோ நீங்க சந்திக்க போறதாகவும் இங்க ஒரு செய்தி. இதெல்லாம் ஒரு செய்தி.
அண்ட் உத்தியோக ரீதியாகவும் பார்த்தாலும் ரொமான்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, உங்களை நோக்கி ஒரு செய்தி வருது, ஒரு ஆசீர்வாதம், ஆச்சரியமான ஆசீர்வாதம். ரொமான்ஸ் அப்படிங்கிறது அழகாக இது வந்து சேரப்போகுது. ஸோ இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ மெசேஜ், நீங்கள் ஒரு கால்க்காக காத்துட்டு இருக்கீங்க, அல்லது அதே தான் ஒரு பயணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நல்ல செய்தி தான் உங்களை நோக்கி வரப்போகுது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தோஷம், குதூகலம், ரொம்ப விருப்பப்பட்டு நீங்களே அதை எடுத்து செய்வீங்க. ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு. இங்கேயும் கியூரியாசிட்டி, அதே தான், ஆர்வத்தோட இருக்கிறீங்க. எப்போ எப்போ, அதனால தான் நம்ம சொன்னோம் இல்லையா, 6 of Swords சிந்தனைகள் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ எப்போ என்ன என்ன இல்லை, நம்ம போகணும், வேற வழி இல்லை, நம்ம அதை செய்யணும், குடும்பத்தை பார்க்கணும், எப்போ இது எப்போ அமையும், இது எப்போ நடக்கும், இது நமக்கு கை கூடணும், இது கை சேரணும். கியூரியாசிட்டி, யூ கேன் ஜஸ்ட் வெயிட். ஆனால் கையில் எல்லாமே இருக்குது, திறமை இருக்குது, அறிவு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இந்த கியூரியாசிட்டி. மஞ்சள் நிறமாகவே உங்களுக்கு வந்திருக்கு இந்த செய்தி. இது மங்களமாகவே உங்களுக்கு அமையட்டும். கடைசியாக அறிவுரையும், 8 of Pentacles Group 2. உண்மையில சொல்கிறேன், உறவு ரீதியாகவும் நீங்கள் ஒருத்தவங்க சந்திக்க போகிறீங்க, அல்லது அவர்கள் உங்க சந்திக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இங்க ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை நிகழ இருக்கு. அதே போல உத்தியோக ரீதியாக நீங்க பயணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னாலும் டபுள் கன்ஃபர்மேஷன், 8 of Pentacles. நல்ல உழைப்பீங்க, பேரு புகழோட வாழ்வீங்க, நல்ல வரவு இருக்கு, லாபம் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம், 8 of Pentacles மறைமுகமான என்ன சொல்றாங்கன்னா, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது 2 மட்டும் இருந்தாதான் இதை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா 8 of Pentacles அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னா விடாமுயற்சி, கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்துல நம்ம தொடர்ந்து இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நம்ம பேரு புகழ் லாபங்கள், இன்னும் நல்ல வாய்ப்புகளும் நம்மளை நோக்கி வரும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 கைகள் இங்க கோக்குறத நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது எப்படி சொல்றது, they are joining hands. ஸோ இது அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். நம்பிக்கையோடு இருங்க Group 2. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.